நண்பர்களே, இன்றைக்கி நாம் எப்படி சென்னை கபாப் செய்யறதா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு another video. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய ஒரு கப்பு வெள்ளை கொண்டக்கடலை, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கடல மாவு, லெமன். ஒரு பாத்திரத்தில் சுண்டலை போட்டுக்கோங்க. இதை 3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம 3 வாட்டி வாஷ் பண்ணியிருக்கோம். இது நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரைனரில் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் கூட நம்ம அப்படியே விட்டுடலாம், அது ஸ்ட்ரெயின் ஆகிற வரைக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குறப்பாக அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கணும். இப்போ 1 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை கட் பண்ணி அந்த ஜூஸை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே கலந்துருக்கு. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ மாவு கொஞ்சம் எடுத்து நல்லா இது மாதிரி உருட்டிக்கோங்க. கட்லட் ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா உருட்டி நான் கட்லட் ஷேப்லேயே கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சுண்டல் கபாப் வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ஒரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இங்கே எக்ஸஸாக ஸ்பேஸ் இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் ஒரு 3 சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மறுபக்கமும் திருப்பி போட்டு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கபாப்ஸ்லாம் உள்ளே நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த கபாப்ஸ் நம்ம மயோனைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் அடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ரெசிபிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் அடிங்க. நான் வரப்போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ்லலாம் அதை போட பார்க்குறேன். ஸோ மறக்காமல் இதே நேரத்தில் இந்த வீடியோ ப்ரிமியர் ஆகி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா என் சேனலில் இன்னொரு வீடியோ அதே நேரத்தில் இப்போ ப்ரிமியர் ஆகிட்டுருக்கு. அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.